தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் உறுதியான விசுவாசத்தை நான் கண்டு உனக்கு அற்புதங்கள் செய்து உன் தேவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன். மத்தேயு 8:13. பின்பு இயேசு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் மேல் உள்ள உங்கள் உறுதியான விசுவாசம் எப்படி மாபெரும் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக கொண்டு வரும் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 100க்கு அதிபதியானவன் இயேசுவின் வார்த்தையை முழுமையாக நம்பின போது அவனுடைய அந்த அசாதாரண நம்பிக்கையை கண்டு இயேசுவே வியந்து சொன்னதே இந்த வல்லமையான ஜீவ வார்த்தையாகும். 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தீவிர விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திர ஓரத்தை தொட்ட உடனேயே அவளது விசுவாசமே அவளை அங்கே முற்றிலுமாக குணமாக்கியது. அதே போல எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை தளர விடாமல் தேவனுடைய வல்லமையை நீங்கள் முழுமையாக விசுவாசிப்பதே இங்கு மிகவும் அவசியமாகும். எனவே இன்று உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக விட்டு ஒழியுங்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தை கண்டு மகிழ்ந்து, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று சொல்லி உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பெருக்கும் ஆவியானவரே, இன்று என் சந்தேகங்களை அகற்றி உறுதியான விசுவாசத்தை தந்து என் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.